நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு உடைய வசனத்தின் மூலம் பேசுகின்ற வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, நீர் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த கதையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவர் கற்றுக்கொள்கின்ற காரியத்தை எங்கள் நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அடியாளை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கின்ற ஒவ்வொரு பார்க்கின்ற உள்ளத்திலும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை இடைபடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முடி வெட்டுறதுக்கு என்ன நீ அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறீய. முடி வெட்ட வந்தா காசும் அதிகமாக கேட்குறா, அப்புறம் வளன்னு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிற. நீ என்னதான் உன் தொழில் தான் என்ன, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர், அந்த முடி வெட்டுறவர் பேர் நாவிதர், அவங்கள நாவிதர்ன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த பெரியவர் வம்பிழுத்து கொண்டே இருந்தார். ஏதாவது ஒன்றை சொல்லி என்ன செய்தார், வம்பிழுத்து கொண்டே இருந்தார். இது முந்தின நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இதில் ஒரு சகோதரர் ஒரு 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 கஷ்டப்பட்ட ஒரு ஏழையான ஒரு நாவிதர்னா அந்த முடியை வெட்டுறவங்க, ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஒரு ஏழை. அவர் ஒரு முடி வெட்டுற ஒரு கடை, ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பண்டிதர், ஒரு கல்விமான் சொல்லி பேர் பெற்ற ஒருத்தர் என்ன செய்தார், அந்த கடைக்கு அவனை தேடி என்ன செய்தார் வந்தவர். அவர் சும்மா இருக்கலை. ஒரு நாள் வந்தவர், அவர் என்ன செய்தார், அவன்கிட்ட இது எவ்வளவு, முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு, அப்புறம் இது சவரன் பண்ணுறதுக்கு அது எவ்வளவுன்னு சொல்லி என்ன செய்தார் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், முடி வெட்டணுன்னா நாளனா, அப்புறம் இது சவரன் பண்ணணுன்னா ஒரு ஒரு இது ஒரு காலனான்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னார். சவரன் செய்ய ஒரு அண்ணா, இது நாலனா, முடி வெட்டுறதுக்கு நாலனா, சவரன் செய்கிறதுக்கு ஒரு அண்ணான்னு சொல்லி என்ன பேசிகிட்டு இருந்தார். இப்போ நாலனா அந்த நாட்களில் 16 அணாக்கள் கொண்டது தான் ₹1. 16 4 அணாக்கள் 4 மடங்கு, அதான் 16 அணாக்கள் சேர்ந்தது தான் ₹1. இதை காலனாவை 25 பைசாவாகவும் 8 அணாவை 50 பைசாகவும் அவங்க என்ன செய்யிருக்காங்க, பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. 8 அணா. இப்போ இதில் 4 அணா அவர் முடி வெட்டுறதற்கும் சவரம் செய்வதற்கு ஒரு அண்ணான்னு சொல்லி என்ன பேசி அதை என்ன உட்கார்றாரு. அப்போது இவர் அந்த பண்டிதர் ரொம்ப அகம்பாவம் பிடித்தவர், பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பார். படித்த பெருமை, பணக்கார பெருமை, அதில் அவர் என்ன செய்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கிட்ட தாழ்மைங்கிற குணமே அவர்கிட்ட என்ன செய்யலை, காணப்படலை. அதே போல் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே இவர் என்ன சொன்னார்னா, நீ அப்போ 4 அணா சொல்கிறீங்களா, அப்போ நீ எனக்கு தலையை மட்டும் நீ என்ன செய்ய, முடியை மட்டும் நீ வெட்டி விடு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே
அந்த இவர் பேசுகிற பேச்செல்லாம் அவர் என்ன செய்வாங்க, அந்த அந்த ஏழை நாவிதர் வந்து எதுவுமே பெருசாக எடுத்துக்கொள்ளலை. அவர் உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடிவெட்ட ஆரம்பித்தார். அப்போ இவர் இப்படி சொல்லும் உடனே அந்த அது எதுவுமே அவர் என்ன செய்யல, அவர் வந்து அது பெருசாக என்ன செய்யல எடுத்துக்கொள்ளலை. அந்த அந்த நாவிதர் வந்து இவர் பெருமையாக பேசுகிறது வந்து அதை பொறுமையோடு கேட்டாரே தவிர எது என்ன செய்ய எடுத்தெறிந்து அவர் என்ன செய்யலை, பேசலை. பேசாதபடி அவர் அமைதியாக அவர் தலைமுடி என்ன செய்து வெட்ட ஆரம்பித்தார். அப்போது ஆனால் இவர் வந்து அந்த பண்டிதர் வந்து இவன் கோபப்படுவார் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அவர் என்ன செய்யலை, கோபப்படவே இல்லை. அடுத்து அப்படியே ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னது நாவிதர்ன்னு சொல்லி பேர் இருக்குது, ஆனால் உன் கை மாத்திரம் தானே வேலை செய்யுது, உன் நாவினால என்ன செய்ய நீ எதுவும் பேசலையே, உன் நாக்கு வந்து நான் வந்து எந்த வேலையும் செய்யலையே, பிறகு எதுக்கு நாவிதர்ன்னு சொல்லி பேர் வந்தது அப்படி சொல்லி குதர்க்கமாக அவர் என்ன செய்தார், கொஸ்டின் கேட்டார். அப்போ சம்மந்தமே உனக்கும் இந்த பேருக்கு எந்த வித சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர் பொறுமையோடு அவர் என்ன செய்தார், அவனுக்கு என்ன செய்ய பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் கை வந்து உங்களுக்கு முடிய என்ன செய்து வெட்டுது, ஆனால் எங்கள் நாவு வந்து உங்களோடு பேசிட்டு உங்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்குது. எப்படின்னா நீங்கள் வெட்டும்போது நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிடும், அந்த நேரத்தில் நாங்கள் நாவினாலே உங்களை அதிகமாக பேசி உங்களை என்ன செய்ய உங்களை போர் அடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டாக உங்களை பேசி உங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக என்ன செய்யிருக்கிறோம் வைத்திருக்கிறோன்னு சொல்லி என்ன செய்து சொன்னார். உடனே இவனை எப்படியாவது மடங்கடிக்கலான்னு பார்த்தாரு. இதுலேயும் அவர் என்ன செய்கிறாரு, தோற்று போனார். உடனே மறுபடியும் என்ன செய்கிறாரு, அவருக்கு இதில் ஒரு பெரிய ஏமாற்றம், இவன் ஏமாற்றி நம்மகிட்ட கோவப்படுவான் எரிச்சல் படுவான் அப்படின்னு சொல்லி நினச்சவர் அவன் எதுலேயும் அவன் என்ன செய்ய விட்டு கொடுக்கலை, பொறுமையோடு அவர் என்ன செய்தார் காணப்பட்டார். உடனே மறுபடியும் அடுத்த கொஸ்டின் என்ன செய்தார், கேட்க ஆரம்பித்தார். வீணாய் போன கேள்வியை என்ன செய்தார் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் கையை பார்க்குறாரு. கையில் அவர் என்ன வச்சுருப்பாங்க, கத்திரிக்கோள் வச்சுருப்பாங்க அப்படி தானே. அப்போது அவர் மறுபடியும் அவன்கிட்ட எடக்காக கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா, நீ கத்திரிக்கோன்னு சொல்லி பேர், ஆனால் உன் கையில் கத்திரி இருக்குது, ஆனால் கோல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை போல ஒரு விளையாட்டுத்தனமாக அவனை 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 கோபப்படுத்துகிற மாதிரியாக அவர் என்ன செய்கிறாரு கேள்வி கேட்டார். அவர் மறுபடியும் என்ன செய்யலை, அவர் கோபப்படவே இல்லை. கோபப்படாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் என்ன செய்தார், அமைதியாக அவர் வெட்டி கொண்டே என்ன செய்தார் இருந்தார். மறுபடியும் அவர் என்ன செய்தார், இவர் வெட்டி ஒரு மறுபடியும் அவர் என்ன செய்தார், அதுக்கு பதில் சொல்லாமல் சிரிக்க தான் செய்தார். உடனே இவர் வெட்டிகிட்டே இருக்கிறாரு. இவன் இன்னும் கோப்படலையே. அவனை 2-3 நேரம் அவன்கிட்ட என்ன செய்தோம், நம்ம அவனை எடக்காக கேள்வி கேட்டு அவனை எப்படியாவது கோவப்படுத்தலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவனுக்குள்ள என்ன செய்யலை, கோவம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்ட தெரியுமா, இப்படி நீ முடியை வெட்டிகிட்டே இருக்கிய, நீ அப்போ நீ வெட்டி பயலா? அவை அங்கே வெட்டி பையனை என்னது, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவங்க தான் வெட்டி பையன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவனை கேட்குற, நீ வெட்டிகிட்டே இருக்க, அப்போ நீ வெட்டி பயலா அப்படி சொல்லி கேட்ட உடனே அவருக்கு அந்த நாவிதனுக்கு என்ன வந்துட்டு, கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவர் என்ன செய்ய பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் கோபப்பட்டோன்னா அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் கோபப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை சீண்டி பார்க்கறதுல என்னது அவங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம் காணப்பட்டது. இதே போல தான் அவர் கோவப்பட்ட உடனே அவருக்கு எப்படியாவது நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, கேள்வி மேலே கேள்வி கொட்டுக்கிட்டே இருந்தார். அவர் மறுபடியும் சும்மா இருக்கலை. உடனே அவர் என்ன பண்ணார், இவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்,
இவனுக்கு எப்படியாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவிதர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய அந்த பண்டிதருடைய மீசை என்ன செய்தார்? தொட்டு பார்த்தார். தலைமுடியை வெட்டி முடிச்சிட்டாரு. அடுத்தாப்புல அவர் சவரன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மீசையை என்ன செய்தாரா? தொட்டு பார்த்தாரா. தொட்டு பார்த்துட்டு அப்புறம் சொன்னாராம், இந்த மீசை உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மீசையை இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது அந்த மீசை எனக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி, அப்போ வேணும், எனக்கு மீசை இருக்கட்டும், அது மலிக்க வேண்டாங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார். ஆனால் இந்த நாவிதன் அவர் பாடம் புகற்ற வண்ணமாக இந்த உங்களுக்கு நான் இது மீசை வேணும்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நாவிதன் அந்த மீசையை அப்படியே நல்லா மலித்து வெட்டி நல்லா மலித்து அவர் கையில் எரிச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இது அவர் எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் இந்த கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஒன்றை தான் நான் மலிக்க சொல்லலையே, நான் மீசை மலிக்க வேண்டான்னு தானே சொன்னேன். உடனே அவர் சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்டேன்? மீசை வேணுமான்னு தானே கேட்டேன், நீங்கள் வேணும்னு சொன்னீங்க, அதனால் என்ன செய்த வெட்டி உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த நாவிதருக்கு அந்த பண்டிதருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, அவன் நம்மளை மடக்குவதற்காக இப்படி பண்ணிட்டானே, செயலில் ஈடுபட்டுட்டானே, நம்ம வார்த்தையினால் அவனை மடக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அவர் தம்முடைய செயலினால் என்னை மடக்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அடுத்தாப்புல அவர் சொன்னார், ஐயா இந்த புருவ முடி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் கேட்டார், அந்த தாடி அந்த மீசை வேணுமான்னு கேட்டார். இவன் வேணும்னால நினச்சிட்டாரு, மீசையை எடுத்துட்டாரு. இப்போ புருவ முடி நான் வேணும்னு சொன்னால் அவர் எடுத்து கையில் தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? வேண்டவே வேண்டாம், அது எனக்கு என்னன்னு செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த நாவிதன் கேட்காதபடி அவருடைய புருவ முடியை எண்ணிச்சிட்டாரு, நல்லா வலித்து எடுத்து அதை குப்பையில் எண்ணிச்சிட்டாராம், போட்டாராம். போட்ட உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. எப்படி நீ என்ன இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நாவிதர் சொன்னார், நான் செய்கிற தொழிலை ஒரு தெய்வமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ அதை நீ என்ன செய்தா என்னை கோபப்படுத்துகிற அளவுக்கு, என்னை மட்டம் தட்டி பேசுகிற அளவுக்கு என்னை பேசுனீங்க. நீங்கள் ஒரு பண்டிதர் தான், ஒரு அறிவில் சிறந்தவங்க தான், ஆனால் உங்களுக்குள்ள இருந்த கர்வம், உங்களுக்குள்ள இருந்த பெருமைனால என்ன இப்படி பேசிட்டீங்க. அதனால தான் பாருங்கள், உங்களை நான் என்ன செய்தே, என்ன இதன் மூலமாக இந்த என்னுடைய செயலின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வெறித்தனை என்ன செய்தேன், கற்றுக் கொடுத்தேன். சொன்ன உடனே அவர் வெட்கத்தோடு என்ன செய்தாரா, தன் வீட்டுக்கு திரும்பி போனாராம். இதில் நம்முடைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிலிப்பியர் 2:3 சொல்லுது, மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவுள்கள்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனால் இவங்க மேன்மை, அவர் மனத்தாழ்மை அவர்கிட்ட என்ன செய்யல இல்லை. அந்த பண்டிதர்கிட்ட மனத்தாழ்மையே இல்லை, பெருமையோடு தான் நிச்சயர் பேசினார். தான் ஒரு பண்டிதர், இவன் ஏழை, ஒரு படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டம் தட்டி என்ன செய்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அதை வேத வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையோட ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக, நம்மளை காட்டில் அவங்க பெரியவங்க, அவங்க கல்வியில் சிறந்தவங்க, அவங்க ஞானத்தில் சிறந்தவங்க, அவங்க செல்வத்தில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நம்ம என்ன செய்யணும், மேன்மையுள்ளவர்களான்னு என்ன செய்யணும், என்ன கடவன் சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 12:9 சொல்லுது, ஆகாரம் இல்லாதவனாக இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்கிறவனை பார்க்கிலும் கனம் மற்றவனாய் இருந்தும் பணிவிடை காரணமாய் உள்ளவன் உத்தமன். அவனுக்கு ஆகாரம் இல்லை, ஆனால் தன்னைத்தானே என்ன செய்வான், பெருமடிச்சுக்கிடுவான். நான் அந்த இதில் சாப்பிட்டேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லி பெருமையாக என்ன செய்வான், பேசுவான். ஆனால் அவனை பார்க்கிலும் கணமற்றவனாக இருந்தும் தன்னை கணம் பண்ணி கொள்ளுறான், பணிவிடை காரணம் உள்ளவன் உத்தமன். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு அகம்பாவ பேச்சு நமக்கு என்னது, பேசவே கூடாது. நம்ம ஒரு பணிவிடை காரணம் போல நம்ம இருந்தால் தான்
நம்ம உத்தமர்கள் சொல்லி நம்முடைய வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு நம்ம என்ன செய்யணும்? பணிவிடைக்காரர்களைப் போல ஒரு உத்தமர்களாக நம்ம இருக்கிறோமா? அதான் அகம்பாவமான பேச்சு, ஒரு செல்லா காசுன்னா அது இப்போ என்ன செல்லாது முடியாது. இப்போ காலனா அரையனா எட்டனாலாம் இல்லை செல்லாது. அதே போல் 1000 ரூபா நோட்டு செல்லாது. அதே மாதிரி தான் எங்கே போனாலும் அதுக்கு எனக்கு மதிப்பு கிடையாது. அதே போல் தான் நம்ம அகம்பாவமாக பேசுகின்ற, பெருமையாக பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒரு செல்லாத காசு போல், ஒரு மதிப்பற்ற ஒரு இது போல் மாறும். அது நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நம்ம மதிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் நம்ம மேன்மையுள்ளவர்களாக, நம்மளை காட்டில் அவர்கள் மேன்மையுள்ளவர்களாக சொல்லி நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஆண்டவர் நினைச்சவர் தாழ்மையே கொடுப்பார். அதே போல தான் இயேசு சுவாமி வாழ்ந்த நாட்களில் கூட அவர் பேச்சை கேட்டு அவருடைய ஞானத்தையும் பலத்த செய்கைகளையும் பார்த்து எல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்குள்ள எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ தாய் மரியாள், இவளுடைய பிள்ளைகள், இவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் சகோதரர் அல்லவா, நம்மிடத்துல சகோதரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. இவனுக்கு சகோதரர் அல்லவா, இது தச்சனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்கிறாங்க, ஒரு தச்சனுடைய குமாரன், இவருக்கு ஆண்டவர் எப்படி வந்து சொல்லி. ஆனால் இன்னொரு சொல்கிறாங்க, இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது, அவனை என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக கனவீனப்படுத்துகிறாங்க. இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது, இவன் ஒரு குறை உள்ளவன், அவர் ஒரு தச்சன், ஒரு தச்சு தொழில் பண்ணுகிறவன், இவருக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறை கூறுகின்றவர்களாக, தண்ணிலும் அவர்கள் என்னது மேன்மையுள்ள, அவர் தன்னை விட அவர் கனமற்றவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உலகத்தையே ரட்சிக்க வந்த நம்ம பரமபிதாவை இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன செய்றாங்க, குறை சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. இயேசு நன்மையான காரியங்களே செய்து சுற்றி திரிந்தார், நன்மையான காரியங்களை பேசினார், நன்மையான காரியங்களை என்ன செய்தார், அதிசயத்தை அற்புதத்தை செய்த அவரை இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறம்பாக என்ன செய்கிறாங்க, பேசுகின்றாங்க. இப்படி ஞானம் வந்ததுன்னு சொல்லி குறை கூறி பேசுகின்ற காரியங்கள். அதான் ஆண்டவர் சொல்லிடுறாங்க. இயேசு அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறு எங்கும் கனவீனம் அடையான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு பதில் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ அந்தந்த ஊரில் அவங்களுக்கு என்ன செய்யுது, கனம் கிடையாது. அவங்கள மரியாதை செலுத்தி என்ன செய்ய, அவங்க இவ்வளோதான் நன்மை செய்தாலும், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தாலும் அவங்க கனவீனப்படுத்தப்படுறாங்க, மேன்மையாக அவங்க என்ன செய்யல, எண்ணப்படலை. அதான் மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், எண்ணணும். அவங்க இதில் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க, குறை உள்ளவர்களாக, இவன் தச்சன் குமாரன், இவனுக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, குறைவாக கனமற்றவனாக காணப்படுற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களை குறித்து ஒரு வசதி வந்துட்டா, இல்லைன்னா அவர் கல்வியில் படிப்பில் சிறந்து விளங்கிட்டா உன்னை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு எப்படி வந்தது, இந்த செல்வம் இவனுக்கு எப்படி வந்தது, யார் மூலம் இவனுக்கு கிடைச்சது, இவன் இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அவனை குறித்து குறைவாக பேசுகின்ற காரியங்கள். இன்னொன்று, தனக்கு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பெருமையோடு என்ன செய்வாங்க, நடப்பாங்க. மற்றவர்களை அவர்களுக்கு மனத்தாழ்மை என்ன செய்து இருக்கவே இருக்காது. மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டே என்ன செய்வாங்க, தெரிவாங்க. தனக்கு அழகு இருக்குது, தனக்கு படிப்பு இருக்குது, தனக்கு செல்வம் இருக்குது, தனக்கு வேலை இருக்குது, எல்லா வசதியும் எனக்கு இருக்குது, ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை அசட்டை பண்ணுகின்ற காரியங்கள், மற்றவங்களை குறை சொல்லுகின்ற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது,
நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. இந்த கதையின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் என்ன செய்தாங்க, பெருமை மனத்தாழ்மைங்கிறது அவங்ககிட்ட என்ன செய்து காணப்படக்கூடாது, காணல. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபைகளை அளிக்கிறாரு. தாழ்வுக்கு முன்னானது மேன்மை சொல்லி வேதவசனம் சொல்லுது. நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம 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 பெருமைக்கு முன்னானது அப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்தில் என்னக்கூடாது, காணப்படவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி நம்மளை என்ன செய்யணும்னா நம்மளை தாழ்த்தணும். பெருமையான காரியம் நம்மிடத்தில் என்னக்கூடாது, காணப்படவே கூடாது. அகம்பாவம், மேட்டிமையான பேச்சுகள், இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் மற்றவர்களை நம்ம நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம மற்றவங்களை இகழ்ச்சி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சிறுமியானவர்களோட மனத்தாழ்மையாக இருப்பதே நலம் சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோடு குறைவுப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, அவர்களோடு நம்ம என்ன செய்யணும், மனத்தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். மனத்தாழ்மையாக இருப்பதே நலம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனமேட்டிமையாக இருக்கும்போது நம்மளோட மனமேட்டிமை நம்மளை என்ன செய்ய விழ வைத்துக்கிடும். அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படி இருக்கணும், மனமேட்டிமையாக இருக்காது, அப்படி மனத்தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். சிறுமியானவர்கள் கூட என்ன செய்யணும், மனத்தாழ்மையோடு இருப்பதை நலம் சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம சிறுமியானவர் பார்த்தா, நம்ம ஏழைகளை பார்த்தா நம்ம அவங்கள என்ன செய்யும், அசட்டை பண்ணோம். இவன் ஒன்றும் இல்லாதவ தானே, இவனிடத்துல என்ன வசதி இருக்குது, இவட்ட ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி இவனிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பெருமை பாராட்டுவோம். அப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. இந்த கதையின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியம் நம்மிடத்தில் என்ன காணப்படக்கூடாது, மனமேட்டிமை காணப்படக்கூடாது. ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு காணப்படும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்ய ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா அந்த கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக்கொண்ட ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த மனமேட்டிமை, நம்ம அகம்பான பேச்சு செல்லாத காசு, அந்த மேட்டிமையான பேச்சு என்னது, ஒரு செல்லாத காசு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு அகம்பான பேச்சு பேசி கொண்டு இருக்கிறோமா, அப்படி இருந்தால் நம்ம ஒரு செல்லாத காசு அப்படி நினைவு வரும்போது நம்ம மனமேட்டிமை எல்லாவற்றையும் நம்மிடத்துலேருந்து ஆண்டு நினச்சிவார், அகற்றி போடுவார். ஆண்டு சமூகத்தில் ஆண்டு கொடுத்த கிருபை, கல்வியோ செல்வமோ இன்னும் பதவியோ இன்னும் பணமோ நல்ல வேலை வாய்ப்போ, அது கடவுள் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை நம்பி நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டோடைய கிருபை நம்மளை பெருக்கும். ஆண்டு இன்னும் நம்மளை என்ன செய்வார், அதிகமாக உயர்த்துவார். தீர்மானம் எடுப்போம். இதுவரையும் நம்ம மேட்டிமையாக இருந்தால் ஏசப்பா அந்த மேட்டிமையான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. எடுத்த தீர்மானத்தின்படி, அந்த வசனத்தின்படி நாங்கள் அதை நினைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.